நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொலாதவர்க்கு. விளக்கம். எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்பம் தரும் வறுமை வராது. இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபானம் தயாரிப்பு. 4 பேர் கைது. தமிழக போலீசார் தீவிர விசாரணை. சாலையில் கசிந்த எண்ணெய். தண்ணீரை பீச்சி அடித்து அகற்றிய தீயணைப்பு துறையினர். இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவித்து ஏனாம் பிராந்தியத்தில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். சென்னைக்கு கடத்தப்பட்ட ரூபாய் 20 லட்சம் போலி மதுபானம் பறிமுதல். புதுச்சேரியில் இயங்கிய போலி மதுபான ஆலை கண்டுபிடிப்பு. 5 பேர் கைது. தமிழக போலீஸ் அதிரடி. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரிலிருந்து வானூர் பூத்துறை வழியாக வேனில் மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பூத்துறை சாலையில் நேற்று காலை தமிழக போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். வில்லியனூரிலிருந்து திருச்சிற்றம்பலம் கூற்றோடு நோக்கி வந்த ஈச்சர் வேனை மடக்கி சோதனை நடத்தினர். வேனில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யும் மதுபானம் பெயரில் போலி மதுபானம் தயாரித்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டி ஏராளமான பெட்டியில் கொண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. வேன் டிரைவரை பிடித்து விசாரித்த போது திருச்சி கருமண்டபம் சமத்துவ நகரை சேர்ந்த சின்னசாமி மகன் கருத்தபாண்டி வயது 40 என்பது தெரிய வந்தது. கடத்தல் மதுபானம் கொண்டு செல்லும் வழியை காட்ட வேனுக்கு முன்னால் காரில் சென்ற சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ராமநாதபுரத்தை சேர்ந்த சிதம்பரம் மகன் சித்திக் வயது 22, மரக்காணம் அனுமந்தை செட்டிக்குப்பம் ராஜசேகர் வயது 45, புதுச்சேரி கோரிமேடு பீமன் நகரை சேர்ந்த பால்ஜோஸ் வயது 53, புதுச்சேரி கொம்பாக்கம் கண்ணாயிரம் மகன் பிரபு வயது 36 ஆகியோரை பிடித்தனர். விசாரணையில் அனுமந்தை சக்திவேல் அவரது உறவினரின் மூலம் வில்லியனூர் உளவாய்க்காலில் போலி மதுபான தொழிற்சாலை அமைத்து போலி டாஸ்மாக் மதுபானம் தயாரித்து சென்னை வண்டலூர் பகுதிக்கு கடத்தி சென்றது தெரியவந்தது. போலீசார் கருத்தபாண்டி, சித்திக், பால்ஜோஸ், ராஜசேகர், பிரபு ஆகிய 5 பேரை கைது செய்தனர். வேனிலிருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் என்ற பெயரில் அச்சிடப்பட்ட 10,032 போலி குவார்ட்டர் பிராந்தி பாட்டல்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய ஈச்சர் வேன், ரூட் பார்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட டாடா இண்டிகோ கார் பறிமுதல் செய்து ஆரோவில் போலீசில் ஒப்படைத்தனர். கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி பறிமுதல் செய்யப்பட்ட போலி மதுபாட்டல்களை பார்வையிட்டு போலீசாரை பாராட்டினார். ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சக்திவேல் உள்ளிட்ட சிலரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட ராஜசேகர் கொடுத்த தகவலின் பேரில் ஆரோவில் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன் தலைமையில் போலீசார் வில்லியனூர் அடுத்த உளவாய்க்கால் பகுதியில் கடந்த 1 வாரங்களாக செயல்பட்டு வந்த போலி மதுபான தொழிற்சாலையில் சோதனை நடத்தினர். தமிழக டாஸ்மாக் மதுபானம் பெயரில் அச்சிடப்பட்டிருந்த லேபிள்கள், காலி பாட்டில்கள், மூடி, காலி அட்டை பெட்டிகள், மதுபானம் தயாரிக்கும் இயந்திரம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த இடம் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சொந்தமான இடம் என்பது தெரியவந்தது. அனுமந்த சக்திவேலின் உறவினர் மூலம் பிளாஸ்டிக் கரைப்பதற்கு இடத்தை வாடகைக்கு எடுத்து போலி மதுபான ஆலை நடத்தி வந்தது தெரியவந்தது. போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய இயந்திரம், காலி பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதே இடத்தில் கடந்த சில மாதத்திற்கு முன்பு சந்தன எண்ணெய் தயாரிப்பதற்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த கணக்கிலான சந்தன மர கட்டை துகள்களை தமிழக வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் பகல் 12 மணிக்கு திறப்பது வழக்கம். அதற்கு முன்பாக கள்ளச்சந்தையில் டாஸ்மாக் பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்கின்றனர்.
இதற்காக புதுச்சேரியில் போலி தொழிற்சாலையிலிருந்து மது பாட்டில்கள் தயாரித்து சென்னை பகுதியில் விற்கப்பட்டது தெரியவந்தது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த உளவாய்க்காலில் இயங்கி வந்த போலி மது பாட்டில் தொழிற்சாலையை விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் கண்டுபிடித்து அங்கிருந்த பொருட்களை அதிரடியாக பறிமுதல் செய்தனர். கடந்த ஒரு வாரமாக செயல்பட்டு வந்த இந்த தொழிற்சாலையை அங்குள்ள கலால் அதிகாரிகளோ உள்ளூர் போலீசாரோ கண்டுபிடிக்கவில்லை. அதற்கு மாறாக விழுப்புரம் மாவட்ட போலீசார் கண்டுபிடித்தது புதுச்சேரி போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் இடத்தில் இதுபோன்ற சட்டவிரோதமான தொழில் நடந்திருப்பதால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேனி ஜெயக்குமாரின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும், இதன் மீது வழக்கு பதிந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்க்கட்சி தரப்பினர் மற்றும் பல்வேறு பொதுநல இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்திய ராணுவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஏனாம் பிராந்தியத்தில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. பாலயோகி மைதானத்தில் இருந்து தொடங்கிய பேரணி பல்வேறு சாலைகள் வழியாக மூவண்ண கொடியை ஏந்திய 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். புதுச்சேரி 100 அடி சாலையில் 200 மீட்டர் அளவில் கசிந்த எண்ணெயை தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை அகற்றினர். புதுச்சேரி பிரதான சாலையான 100 அடி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு சுமார் 200 மீட்டருக்கு மேலாக எண்ணெய் சாலையில் கொட்டி கிடந்தது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் அவ்விடத்தை கடக்கும்போது வழுக்கி விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட அப்பகுதியில் இருந்த போக்குவரத்து காவலர் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக எண்ணெய் கொட்டிருந்த சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை சாலையிலிருந்து அகற்றினர். விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் எண்ணெய் கொட்டியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் எந்த வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிந்தது என்பது தொடர்பாக போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை வம்பாக்கேரப்பாளையம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சடல் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சடல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதையொட்டி நேற்று காலை ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக கருமாரியம்மன் கோவிலுக்கு வந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதையடுத்து மாலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் குத்தியும் ஆட்டோ, கார் ஆகியவற்றை இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இன்று சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. காரைக்கால் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரி டிஜிபி திருமதி ஷாலினி சிங் IPS அவர்களின் உத்தரவின்படி மக்கள் மன்றம் என்ற பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வு அளிக்கும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும். அதேபோல் இவ்வாரம் இன்று மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா IPS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன், சிறப்பு பிரிவு மற்றும் சைபர் கிரைம் பிரிவு ஆய்வாளர் பிரவீன்குமார் உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
மேலும் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 12 புகார்கள் பெறப்பட்டன. மேலும் இன்று குறைதீர்ப்பு நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளே அதிகமான புகார்களாக பெறப்பட்டன. கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டில் பெண் கொடுமை, வரதட்சணை புகார்கள் உள்ளிட்ட புகார்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் பெண்கள் அளித்தனர். அளிக்கப்பட்ட அனைத்து பெண் சார்ந்த புகார்கள் அனைத்தையும் காரைக்கால் அனைத்து காவல் நிலையத்தில் புகார்களாக பதிவு செய்து அதனை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்குகள் பதிய வேண்டும் எனவும், மேலும் இனி வரக்கூடிய பெண் சார்ந்த புகார்கள் அனைத்தையும் உரிய நேரத்தில் மற்றும் விரைவில் நடவடிக்கை எடுத்து தீர்வு காணும்படி மகளிர் காவலர்களுக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா IPS அவர்கள் அறிவுறுத்தினார். புதுச்சேரி அரசு கிராம வங்கியில் பராமரிப்பு பணிகளின் போது ஏற்பட்ட அதிகப்படியான மின்சுமையால் மின்பெட்டி திடீரென தீப்பிடித்து எரிந்து மற்ற இடங்களில் தீ மளமளவென பரவிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியாலப்பேட்டை காந்தி வீதியில் புதுவை பாரதியார் கிராம வங்கி செயல்பட்டு வருகிறது. இங்கு பராமரிப்பு பணிகளுக்காக வெல்டிங் பணி நடைபெற்று வந்த நிலையில் அதிகப்படியான மின்சுமை காரணமாக திடீரென மின்சார பெட்டியில் பழுது ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்து தீ மளமளவென மின் ஒயர்கள் மூலம் மற்ற இடங்களுக்கு பரவியதால் ஊழியர்கள் அலறி அடித்து வெளியே ஓடி வந்தனர். மேலும் சம்பவம் குறித்து வங்கி ஊழியர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. மேலும் வங்கியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக வங்கிக்கு வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா மற்றும் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். அதிமுக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு நலமுடன் வாழ வேண்டியும், நமக்காக எல்லையில் போர் புரியும் நம் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும், வெற்றி பெற வேண்டியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் இன்று ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து 1008 தேங்காய் உடைத்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சுப்பையா சாலையில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. பின்னர் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் MLA ராஜாராமன், மாநில மகளிரணி இணை செயலாளர் முன்னாள் MLA கோமலா, மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில கழக துணை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் மாநில அம்மா பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கரன் உட்பட கழகத்தினர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடி ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் வசந்த உற்சவத்தை ஒட்டி புஷ்ப அலங்காரத்தில் ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடியில் மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பட்டாபிஷேக ராமனாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு வசந்த உற்சவ விழா வசந்த மண்டபத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. முதல் நாள் நிகழ்வாக பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு சந்தனம் மற்றும் மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் முன்னாள் கௌரவ தலைவர் பாலமோகனின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் முன்னாள் கௌரவ தலைவர் பாலமோகனன்
மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் கருத்தரங்கம் அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. கருத்தரங்கில் அரசு ஊழியர் சம்மேளனம் பொதுச் செயலாளர் முனுசாமி வரவேற்றார். தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். சீதாராமன், கீதா, வின்சென்ட் ராஜ், இளங்கோவன், கலியபெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழக CITU மாநில துணைத் தலைவர் கருப்பையன் கலந்து கொண்டு அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் ஏன் பங்கேற்க வேண்டும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கருத்தரங்கத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தலை பாஜக தொகுதி பொறுப்பாளர் பிரபுதாஸ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் அவர்கள் சொந்த செலவில் தொகுதி முழுவதும் 5 வார்டுகளிலும் அண்ணா சாலை, காமராஜர் சாலை 7 பகுதியாக பிரித்து நீர்மோர் பந்தல் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோடை காலத்தில் வெயில் தாக்கத்தை இளநீர், வெள்ளரிப்பழம், தர்பூசணி பழம், மோர் மற்றும் நீர் வழங்கினார்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் அசோக், கீதா, புண்ணியம்மாள், சுமதி, செல்லா என்கிற ஜெயபால், குளத்துமேடு அம்பிகா, சரவணன், சூர்யா, பன்னீர்செல்வம், ரமேஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்கம் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்கம் சார்பில் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த இயக்கத்தின் கௌரவ தலைவர் முன்னாள் அரசு செயலர் வீரபத்ரசாமி தலைமை தாங்கினார். மாநில தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் நலவேந்தன், பொருளாளர் கங்காதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வழக்கறிஞர் மோகன், இயக்கத்தின் தேசிய தலைவர் ராமமூர்த்தி, CBI மாநில செயலாளர் சலீம், தேசிய குழு உறுப்பினர் சிவா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் அந்தோணி, எழிலன், பழனியம்மாள், பெருமாள், முரளி, ஏகாம்பரம், சாந்தகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். அர்ச்சியா பிலிம் சார்பில் ஸ்ரீ கண்ணன் லட்சுமண் தயாரிப்பில் ஜெயந்தன் அருணாச்சலம் இயக்கத்தில் ஜான் பீட்டர் இசையில் ரம்யா முத்துபாபு பாடல் வரிகளில் பவர் சிவா நடன பயிற்சியில் யேசுதாஸ் சண்டை பயிற்சியிலும் ஜார்ஜ் கலைவண்ணத்தில் கதாநாயகனாக SP பகவதி பாலாவும் மாறுபட்ட வில்லனாக ஸ்ரீ கண்ணனும் கதையின் நாயகியாக அஷிபாவும் கொடூர அரக்கியாக ஷோபிகாவும் தளபதிக்கு பல படங்களில் இணையாக நடித்த காமெடி கிங் வைகாஸ் ரவி, சாப்லி பாலு, கிளிமுக்கு ராமச்சந்திரன், சித்திரை குப்தன் போன்ற முன்னணி நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதுதான் படம் சவுடு. கொளத்தூர் என்ற கிராமத்தில் தொடர்ந்த மர்ம கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஊர் மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள். கொலையாளிகளை கண்டுபிடிக்க ஊர் தலைவர் ராயப்பர் திறமையான இன்ஸ்பெக்டர் வேண்டும் என உடனே கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என கமிஷனர் மற்றும் அமைச்சர்களிடம் முறையிடுகிறார். புதிய இன்ஸ்பெக்டர் வீரபாண்டியை கொலையாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறை நியமிக்கிறது. இரவு நேரங்களில் ஊருக்குள் சுற்றித் தெரியும் ஒரு கும்பலை பற்றி வீரபாண்டிக்கு தெரிய வருகிறது. உடனே அவர்களை கைது பண்ணி விசாரித்தால் 16 பெண்களை கடத்தி கொலை செய்து உள்ளார்கள் எனவும் இந்த கொலைகளுக்கு பின்னாடி ஊர் தலைவர் ராயப்பன் தொடர்பு இருப்பதும் தெரிய வருகிறது. இதனால் காவல்துறையே அதிர்ந்து போகிறது. ராயப்பர் எதற்காக 16 பெண்களை ஆள் வைத்து கடத்தினார்? கடத்தின பெண்களை ஏன் கொலை செய்தார்? கொலை செய்யப்பட்ட உடல்களை என்ன செய்தார்? வீரபாண்டியாக SP பகவதி பாலா கதாநாயகனாகவும் ராயப்பன் என்ற வில்லனாக படத்தின் தயாரிப்பாளர் L கண்ணன் நடித்திருக்கிறார்கள். படத்தின் காட்சிகளை விறுவிறுப்பாக இயக்கி இருக்கிறார் ஜெயந்தன் அருணாச்சலம். வருகின்ற 18ஆம் தேதி உலகமெங்கும் சவுடு படம் ரிலீஸ் ஆகிறது. புதுச்சேரி கம்பன் கழகம் 58ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் JVS நிறுவன அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். புதுச்சேரி கம்பன் கழகம் 58ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் JVS நிறுவன அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். புதுச்சேரி கம்பன் கழகம் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா புதுவை கம்பன் கலையரங்கத்தில் 2ஆம் நாள் நிகழ்வில் JVS நிறுவன அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, JVS குடும்பத்தினர் சந்திரரேஷ்குமார், ஆறுமுகம் என்கிற சரவணன் விழாவில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதி பிரமுகரும் சரண் அறக்கட்டளை நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் மக்கள் சேவையை லாவண்யா தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர்.
இதில் உழவர்கரை தொகுதி செயலாளர் ஏ கலியமூர்த்தி, லூர்துசாமி, அருள், ராஜரத்னம் மற்றும் அப்பகுதியை சார்ந்த மகளிர்கள் சரளா, அமலா, உமா, சந்திரா, முனியம்மாள், மயிலம்மாள், முருகம்பாள், சகுந்தலா, அங்காளம்மன், சரளா, குணவதி, சுந்தரம்பாள், சகாயராணி, பிரேமா, விஜயா, தாயார், இளைஞர்கள் சரத்குமார், அங்காளன், விஜயன், ராஜேஷ், அகத்தியன், மணிமாறன், ஜோனத், விக்ரமன் மற்றும் உழவர்கரை தொகுதியை சார்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரையாம்புத்தூர் கிராமத்தில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரையாம்புத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து கிருஷ்ண பகவான் முன்னிலையில் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இரவு முத்துப்பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. பின்னர் கரகாட்டம் மற்றும் முந்திரிக்கா உற்சவத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம், அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி அறிமுக கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி அறிமுக கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் ஈசிஆர் சாலையில் உள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணம் தலைமையில் மாநில நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கட்சியில் எப்படி செயல்படுவது என்று எடுத்து கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSG ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், சந்திர பிரியங்கா மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபானம் தயாரிப்பு, 4 பேர் கைது, தமிழக போலீசார் தீவிர விசாரணை. சாலையில் கசிந்த எண்ணெய், தண்ணீரை பீச்சி அடித்து அகற்றிய தீயணைப்பு துறையினர். இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவித்து ஏனாம் பிராந்தியத்தில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.